வணக்கம். டெல்டா ஜர்னலிஸ்ட் செய்திகளில் இன்றைய முக்கிய செய்திகள். ராஜஸ்தானில் சுரங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட விஜிலன்ஸ் அதிகாரிகள் குழுவை சேர்ந்த 14 பேர் சென்ற லிப்ட் சுமார் 2000 அடி ஆழ பள்ளத்தில் அறுந்து விழுந்தது. இதில் சிக்கிய 14 பேரும் 12 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாகவே வரும் மே 19ஆம் தேதியே துவங்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரானின் சபாகர் துறைமுகத்தை 10 ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திட்டுள்ள நிலையில் ஈரானில் முதலீடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அரசு எச்சரித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் ரபாவில் நடந்த தாக்குதலில் ஐநாவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி உயிரிழந்தார். குறுவை சாகுபடியை பல மாவட்ட விவசாயிகள் முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் வேளாண் துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியானது ஜூனில் துவங்கும். குறுவை பாசனத்திற்கு நீர் திறக்க 60 TMC நீர் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது போதிய நீர் இல்லாததால் குறுவை பாசனத்திற்கு நீர் திறப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. இது போன்ற செய்திகளை தினமும் அறிவதற்கு டெல்டா ஜர்னலிஸ்ட் பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.